திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் முத்தம். விடியற்காலையிலேயே தன் மகன் நிகேத்துடன் அண்ணன் நித்யமூர்த்தியின் வீட்டுக்கு வந்துவிட்டாள் வித்யாவதி. விருந்து சமைக்கும் பொறுப்பு வந்துவிட்டதே என்கின்ற எரிச்சலுடன் நாகரத்னம் காஃபி ட்ரேயில் காஃபி கோப்பைகளுடன் வந்தாள். அனைவருக்கும் காஃபி கொடுத்தபடியே மாடிப்பக்கமாக பார்த்தாள். இன்னுமா எழுந்து வரல சுபாங்கி என்று காய்கறி நறுக்கி கொடுக்கிறேன்னு சொன்னது நினைவிற்கு வந்தது நாகரத்னத்திற்கு. வித்யாவதிக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் பாட்டி, அவளே சின்ன பொண்ணு, அம்மா வேற இல்லாத பொண்ணு, வேலை செய்ய வேணும்னா தான் உங்களுக்கு வேலைக்கு வச்சுருக்கு. அவள் காய்கறி நறுக்கி தரமாட்டா. உங்களால் முடிஞ்ச சமையலை செய்யுங்க. இதுக்கு தான் அண்ணா என் மருமகளை எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறான். நாங்கள் அவளை ராணி மாதிரி வச்சுப்போம். வித்யாவதி சொல்ல முணுமுணுத்தபடியே சமையலறை நோக்கி நடந்தாள் நாகரத்தினம். இன்னும் ஒரு வாரத்திற்கு இதை பற்றியே பேசி முணுமுணுத்து கொண்டே இருப்பாள். நிகேத் ஹோட்டல் ரிசார்ட் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நித்யமூர்த்தி கேட்டார். நோ கம்ப்ளைண்ட்ஸ் அங்கிள், நல்லா போய்கிட்டு இருக்கு நிகேத் சொன்னான். அண்ணா, சுபாங்கிக்கிட்ட பேசிட்டியா? நிகேத் இங்கே தனியாக கஷ்டப்படுறான். அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டானா ஏன் பாடு நிம்மதி? வித்யாவதி புலம்ப சரியாக மாடியிலிருந்து சுபாங்கி இறங்கி வந்தாள். ஹாய் நிகேத். ஹாய் சுபாங்கி. அவளை பார்த்த உடனேயே அவன் கண்களில் காதல் பல்புகள் எரிய துவங்கின. உன்னோட டேரஸ்ட் ஃப்ரெண்ட் இவ்வளவு நேரம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தா, நிகேத் கிண்டல் செய்தான். யார், ஊர்மிளாவா வைஜெயந்தியா? சுபாங்கி வியப்புடன் கேட்டாள். ஊர்மிளாவும் இல்லை, ஊறுகாயும் இல்லை, சமயக்காரம்மா நாகரத்னம்தான். நேற்று நீ அவளுக்கு காய்கறி நறுக்கி தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கியாமே. அப்பா நித்யமூர்த்தி சிரித்தார். ஓ மை காட், இளமை என்று சுபாங்கியை இழுத்து உட்கார வைத்தாள் வித்யாவதி. சும்மா இரு, உங்கள் அப்பா அவளுக்கு 5000 ரூபா சம்பளம் தரான். அவள் செய்கிற வேலைக்கு அதுவே அதிகம். நிகேத்து ஊர்லேருந்து வந்திருக்கான், நீ அவனோட பேசிக்கிட்டு நான் போய் கிழவிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு வித்யாவதி சமையலறையை நோக்கி நடந்தாள். நித்யமூர்த்தி எழுது கொண்டார். எனக்கு சில ஃபோன் கால்கள் செய்யணும் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுதே அவருடைய மொபைல் அடித்தது. ஹலோ, குட் மார்னிங் மிஸ்டர் சாரதி. என்ன இன்றைக்கி பேப்பர் இல்லையா? நான் பக்கத்தில் இல்லை, தேங்க்யூ, நான் பார்த்துட்டு அப்புறமாப்பா ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு. முகம் சிவக்க மொபைலை கட் செய்தார். மீண்டும் ஒரு ஃபோன் கால். மறுமுனையில் யாரோ பேச நித்யமூர்த்தியின் முகத்தில் தடுமாற்றம். நான் அப்புறமா ஃபோன் செய்கிறேனே என்று அந்த அழைப்பையும் துண்டித்தவர் மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்தார். என்ன டேடி, என்னாச்சு? சுபாங்கி கேட்க நிகேத்தும் அவரை விசித்திரமாக பார்த்தான். செய்தித்தாளை பிரித்த நித்யமூர்த்தி நடுப்பக்கத்தை பிரித்ததும் அயர்ந்து போய் நின்றாள். ஸ்கவுண்டரல், நித்ய ஆத்திரத்துடன் கூற சுபாங்கி கலவரத்துடன் எழுந்து வந்தாள். என்னப்பா ஆச்சு? இதை பாரு, பேப்பரை அவள் கரத்தில் திணிக்க சுபாங்கி அந்த பக்கத்தை பார்த்து மின்சாரம் தாக்கியது போல் உணர்ந்தாள். சந்தீப் சங்கரும் அவளும் பாரடைஸ் ஹோட்டலில் சுவாரஸ்யமாக பேசிபடி விருந்து உண்ணும் ஃபோட்டோ அதில் இருந்தது. சந்தீப் தொழிலதிபர் மகள் காதல். நடிகை தான்யாவுடன் உறவு முறிவா என்கின்ற கொட்டை எழுத்துக்களுடன் செய்தி வெளிவந்திருந்தது. மை காட், சுபாங்கி அயர்ந்து போய் நின்றாள். அந்த பக்கத்தை எடுத்து பார்த்த நிகேத் லேசாக தடுமாறி போனான். கண்களில் லேசான குழப்பத்துடன் நித்யமூர்த்தியையும் சுபாங்கியையும் மாறி மாறி பார்த்தான். அங்கிள், இது வெறும் ஃபேக் நியூஸா? இல்லை இவ்வளவையும் செஞ்சோம் சுபாங்கி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாளா? அதற்கு காரணம் இதுதானா? நேரடியாகவே நிகேத் கேட்டுவிடவே அரண்டு போனார்கள் தந்தையும் மகளும். இதுக்கு அவதாய ஆன்சர் சொல்லணும். உண்மையிலேயே நொந்து போய்விட்டார் நித்யமூர்த்தி. நிகேத், இதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணுமா? நான் எப்படிப்பட்டவள்னு உனக்கு தெரியும்னா நீ இந்த கேள்வியை கேட்டே இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு நீ ஒரு விடையை சொல்லு சுபாங்கி. நான் உன்னை பைத்தியமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்காகவே ஒரு அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சுருக்கேன். நீ இல்லாமல் அதில் நான் கூடாதுன்னு ரிசார்ட்டில் இருக்கிற காட்டேஜிலலாம் நான் தங்கிக்கிட்டு இருக்கேன். 24x7 உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறியேன்னு ஏக்கத்தில் தான் கோடிகளையே இழந்துக்கிட்டு நிற்கிறேன். நீ எஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீன்னா நான் இன்னும் உத்வேகத்தோடு செயல்படுவேன். நிகேத் உணர்ச்சிகரமாகவே சொன்னான். பேப்பரில் வந்திருந்த செய்தியை எண்ணி கலங்குவாள். இல்லை, நிகேத் கொடுத்து வர அழுத்தத்துக்கு ரியாக்ட் செய்வாளா? சுபாங்கி குழம்பி போய் அமர்ந்திருந்தாள். இவ்வளவு அழகாக தான் மனசில் இருக்கிறதை சொல்லிட்டான், அப்புறம் என்ன சுபாங்கி? நித்தி கூறினார். நிகேத், நீ எப்போ மால்தீவ்ஸ்க்கு கிளம்புற? நாளைக்கு பாம்பே போயிட்டு நாளைக்கு மறுநாள் மால்தீவ்ஸ் கிளம்பிடுவேன்.
ஓகே, நீ பாம்பேக்கு நாளைக்கு நைட் கிளம்பல, அதுக்கு முன்னாடியே ஏன் முடிவை சொல்லிடுறேன். கிரேட் நிகேத் உற்சாகத்துடன் எழுந்தான். பட் பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். நிகேத், இந்த ஃபோட்டோவை பற்றி நீ என்ன நினைக்கிற? பேப்பரை சுட்டி காட்டி கேட்டாள். உண்மையை சொல்லட்டுமா சுபாங்கி, நீ என்னை வேணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் இவனை நீ உள்ள அவர்னு சொன்னேன்னா நான் உனக்காக ரொம்ப வருத்தப்படுவேன். அவன் ஒரு மேனிப்புலேட்டர், சந்தர்ப்பவாதி. இன்ஃபேக்ட் அவனை கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உன்னோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை தனக்கு சாதமாக பயன்படுத்திக்குவான் நிகேஷ் சொன்னான். அவனை பற்றி நீ எப்படி அவ்வளவு கரெக்டாக எடை போடுற? அவன் அப்படி செய்யக்கூடியவன் தானா? நித்யமூர்த்தி கேட்டார். அவனும் தான்யா சௌத்ரிங்கிற நடிகையும் என் ரிசார்ட்டுக்கு வந்து தங்கினாங்க. அவன் எங்கள் ரிசார்ட்டில் தங்கிற நாட்கள் எங்களுக்கு மிகவும் சோதனையான நாட்கள் அங்கிள் என்று சொன்னபடியே வாசலை நோக்கி நடந்தான் அவன். அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் லஞ்சுக்கு வர முடியாது. அம்மா இருக்கட்டும், அவங்க லஞ்சு சாப்பிட்டதும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க என்று சொன்ன நிகேத் வெளியில் சென்றவன் மீண்டும் உள்ளே வந்து சுபாங்கியை உற்று பார்த்தான். சுபாங்கி, நாளைக்கு நைட் நான் பாம்பே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட்டை சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு சின்ன வேண்டுகோள். நாளைக்கு வரைக்கும் நீ டைம் கேட்குறது எனக்கும் இந்த சந்திப்புக்கும் இடையிலே யார் பெட்டர்னு யோசிக்கிறதுக்காகத்தானா? ஐ எம் சாரி, நான் போட்டியிலேருந்து விலகிக்கிறேன். இவனுக்கு சரிசமமாக என்ன கன்சிடர் பண்ணுறத கூட கேவலமாக நான் நினைக்கிறேன். வேறு யாராவது வேட்பாளர் இருக்காங்கன்னா நான் போட்டியிலே தொடர்ந்து நாளை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். இவன் தான் என்னோடய போட்டியாளர்னா சாரி, நீ எனக்கு ரிசல்ட் சொல்லவே வேண்டாம், நான் கிளம்புறேன் என்றபடியே வேறென்று கிளம்பி போனான் நிகேத். அவன் காரை கிளப்பிச் சென்ற வியத்திலிருந்தே அவன் கோபத்தில் இருப்பதை தந்தையும் மகளும் உணர்ந்தனர். நித்தி லேசான கோபத்துடன் சுபாங்கியை பார்த்தார். அவனும் இதுக்கு மேலே எப்படிமா பொறுமையாக இருப்பான்? சாதாரண ஆம்பளையே இந்த அலட்சியத்தை தாங்க மாட்டான். நிகேத், பணத்துக்கு நான் நீன்னு பொண்ணுங்க போட்டி போடுற போட்டிக்கு அவன் பின்னாடியே போவாங்க. அவனும் உனக்கு வாய்ப்புக்கு மேலே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த லட்சணத்தில் பேப்பரில் வேறு இந்த ஸ்கவுண்டரோட ஃபோட்டோ, கேமில் ஃபோக்கஸ்டாக இல்லாத இவனா வாழ்க்கையிலே ஃபோக்கஸ்டாக இருக்க போகிறான்? அதெல்லாம் கிடக்கட்டும், இவனோட எப்படி நீ ஃபோட்டோக்குள்ளே போய் மாட்டின? நித்தி கேட்க சுபாங்கி பதிலளிக்க துவங்கிய போது அவளுடைய ஃபோன் ஒலித்தது. காலர் ஐடி ஊற்று நோக்கினாள். வனேசா. அடிப்பாவி, இந்த பேப்பர் செய்தி இவளுடைய வேலையாக இருக்குமோ? இது ஏன்னு எனக்கு தோன்றாமல் போனது. ஹலோ சுபாங்கி, வனேசா பேசுகிறேன். பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டியே. உன்னை எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? தான்யாவோட தமிழில் என்ன சொல்லுவாங்க? சக்களத்தி. எப்படி என்ஜாய் பண்ணுறியா உன் பாப்புலாரிட்டியை? நேற்று என்ன சொன்னேன்? மியூசிக்காக மாற்ற சொன்னேன். இல்லை, நான் உன் தலையெழுத்தையே மாற்றிட்டேன். உனக்கு தெரியுமா, சந்தீப்பும் தான்யாவும் நிஜமாகவே லவ் பண்ணுறாங்க. அவளை விட்டுட்டு சந்தீப் உங்ககிட்ட வரவே மாட்டான். இப்போ உன் பேர் தான் நாரிப்போச்சு. சீயு என்றபடியே ஃபோனை வைக்க சுபாங்கிக்கு ரத்தம் கொதித்தது. பிட்ச், என்னுடைய மோதிரா? நான் யாருன்னு அவளுக்கு காட்டுறேன். தன்னையும் அறியாமல் முணுமுணுத்தாள் சுபாங்கி. ஃபோனில் யாருமா? நித்தி தான் கேட்டார். அப்பா, இந்த ஃபோட்டோ பேப்பரில் எப்படி வந்ததுன்னு சொல்கிறேன். நேற்று நான் ஹோட்டல் பேரடைஸ் போனல, டிவி சாம்பியன்களுக்கு அவார்டு கொடுக்க நிகழ்ச்சி கேன்சல் ஆகிடுச்சு. என் முன்னால் சொல்லலையேன்னு ஈவெண்ட் மேனேஜர் வனேசுக்கிட்ட போய் நான் சண்டை போட்டேன். அப்புறம் டின்னர் சாப்பிடும் பொழுது தற்செயலாக சந்தீப் பண்ணி பார்த்து ஹலோ சொன்னான். அப்போ ஃபோட்டோ பிடிச்சி என்னை பழி வாங்கிறதுக்காக வனேசா பண்ணுற வேலை தான் இது. சுபாங்கி குமரினாள். போலீஸ்கிட்ட போகலாமா? நித்தி கேட்டார். இல்லைப்பா, நான் ஒரு மறுப்பு அறிக்கை விட போகிறேன். மறுப்பு அறிக்கை விட்டுட்டு நிகேத்கிட்டே போய் சொல்லிட போகிறேன் தீர்மானத்துடன் சொன்னாள் சுபாங்கி. பிரில்லியண்ட். உற்சாகத்துடன் எழுந்தார் நித்யமூர்த்தி. நான் எல்லா பத்திரிகைகளுக்கும் மறுப்பு அனுப்பணும். நம்ம ஆஃபீஸ் பிஆர்ஓ பார்த்தசாரதிக்கிட்டே நான் பேசணும். அவரை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கப்பா. நான் லஞ்ச் வரைக்கும் வீட்டில் இருப்பேன். அத்தையை அவங்க வீட்டில் விட்டுட்டு என்னோடய ஆஃபீஸ்க்கு போவேன். பிஆர்ஓவை என் ஆஃபீஸ்க்கு வந்துட சொல்லுங்கள் என்று சமையலறையை நோக்கி நடந்தாள். மதியம் அத்தை வித்யாவதி அவள் வீட்டில் விட்டுவிட்டு தன் அலுவலகத்தை நோக்கி டிரைவ் செய்து கொண்டிருந்தாள் சுபாங்கி. பக்கத்து சீட்டில் வைத்திருந்த செல்ஃபோன் சினுங்க. காலர் ஐடியை பார்த்தாள். அன்னோன் நம்பர் என்று காட்டியபடியது. செல்லை எடுத்து பேசினாள். சுபாங்கி. எஸ். சந்தீப் சங்கர் ஹியர். எஸ், சொல்லுங்கள். அவன் ஃபோன் செய்யக்கூடும் என்று அவள் எதிர்பார்த்து தான் இருந்தாள். சொல்லுங்கள், பேப்பர் பார்த்தீங்களா சுபாங்கி? பார்த்தேன். ஸ்டூபிடிட்டி டு த கேர்ள். சுபாங்கி வார்த்தையை கடுத்து துப்பினாள். ஆனால் இப்படி நடக்கக்கூடும்
நம்மால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நான் நேற்றே சொன்னேனே, சந்தீப் சொன்னான். எனக்கு தான் புரியலை. நான் இதுக்கு மறுப்பு அறிக்கை விட்டுட போகிறேன், சுபாங்கி கூறினாள். சுபாங்கி மறுப்பு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி ஹோட்டல் தி பார்க்குக்கு வாங்கலேன். ஐ நீட் டு டாக் டு யூ, சந்தீப் சொன்னான். எதுக்கு? ப்ளீஸ் வாங்க, சந்தீப் சொன்னான். சுபாங்கி பார்க் ஹோட்டலை நோக்கி திரும்பினாள். இப்போ அவளை எதுக்கு இங்கே வர சொல்கிறீங்க? ரெஸ்டாரண்டில் சந்தீப்புக்கு அருகில் உட்கார்ந்திருந்த தான்யா சினிங்கினாள். புரிஞ்சுக்கோ தான்யா, நீ புகழ்பெற்ற நடிகை, நான் கிரிக்கெட் பிளேயர். நாம் 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கும் மார்க்கெட் ஏறும், எனக்கும் டிமாண்ட் இருக்கும். நாம் 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உனக்கு மார்க்கெட் போயிடும், எனக்கு பாப்புலாரிட்டி போயிடும், டேட்டிங்கும் கம்மியாக ஆகிடும். அதனால் தான்யா புருவத்தை தூக்கினாள். அதனால் ஆசைக்கு சுபாங்கி, ஆசைக்கு நீ, நம்ம 2 பேர் காதலுக்கு ஸ்பான்சர் செய்ய போகிறது சுபாங்கி இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் புகழ் மங்கிடுமே, தான்யா கேட்டாள். நாம் தொடர்ந்து காதலிக்கிற வரைக்கும் என் புகழ் மங்காது, இருமாப்புடன் சொன்ன சந்தீப் செல்ஃபோனில் மணியை பார்த்தான். நீ கிளம்பி மாடியில் நம்ம சூட்டில் காத்திக்கிட்டு நான் அவளுக்கு ப்ரப்போஸ் செஞ்சுட்டு வந்துடுறேன், சந்தீப் சொல்ல தான்யா லிஃப்ட்டில் ஏறி மாறிக்கு சென்ற அதே சமயம் சுபாங்கியின் கார் பார்க் ஹோட்டலுக்குள் நுழைந்தது. தேனுகா கோர்ட்டுக்கு கிளம்புவதற்காக படிகளில் இறங்கி வர மொத்த குடும்பமுமே அவளுக்காக காத்திருந்தது. குங்கும நிறத்தில் மஞ்சள் பார்டருடன் கூடிய புடவை அணிந்து தேவதையைப் போல் அவள் இறங்கி வர தன்னையும் அறியாமல் பெரிய பாண்டி தன் கரங்களை கூப்பினார். அந்த தேனுகாம்பளையே இறங்கி வர மாதிரி இருக்கு என்று அவர் கூற, பின்னால் நின்றிருந்த அழகர் கோடங்கி முன்வந்து தன் சுருக்கு பையை திறந்து சுட்டு விரலில் திருநீற்றை எடுத்து தேனுகாவின் நெற்றியில் தீட்டினார். குழந்தைய பத்திரமா அழைச்சிட்டு போமா, தேனுகாவுடன் கிளம்பிய கற்பகத்தை நோக்கி கூறிய செண்பகப்பாண்டி அழகர் கோடங்கியை பார்த்து சமிக்கை செய்தபடியே தன் கீழ்ப்பகுதிக்குள் நுழைந்தார். அவரை பின்தொடர்ந்தார் கோடங்கி. கீழ்ப்பகுதியின் முன்னரியில் இருவரும் நுழைந்ததும் கதவை சாற்றி தாளியிட்டார் செண்பகப்பாண்டி. தேனுகாவும் கற்பகமும் பின்னால் இருந்த அடுக்குமாடி பகுதியிலிருந்து முற்றத்தை கடந்து வந்து சிவனேசனம் வந்திருந்த திண்ணையை தாண்டி வந்து தோட்டத்தின் வழியாக வெட்ட வெளியை அடைந்தனர். அவர்களுக்காக சாரட் வண்டி தயாராக நின்றது. வண்டியின் பின்னால் அமர்ந்திருந்த பீடத்தில் சாம்பல் நிற சஃபாரி உடையில் காண்டீபன் நின்றிருந்தான். தேனுகாவும் கற்பகமும் வண்டியில் ஏறி அமர்ந்ததும் தன் கொடூர பார்வையால் அவர்கள் இருவரையும் சுற்றி வளையம் ஒன்றை அமைத்தான். தேனுகாவிற்காக பெரிய வீட்டு சகோதரர்கள் நியமித்திருந்த பாதுகாப்பாட்கள் காண்டீபனும் தேனப்பனும். கட்டுமஸ்தான தேகம், கடுமையான முகம், கனத்த குரல் என்று தேனுகாவை நெருங்க முயல்பவர்களை அச்சுறுத்த வைக்கும் எல்லா அம்சங்களையுமே கொண்டிருந்தான். தேனப்பன் ஒரு முன்னாள் இராணுவ வீரன். தேனுகாவிற்கு இவர்கள் இருவரையும் கண்டால் கொஞ்சம் முதறல்தான். அதிலும் குறிப்பாக காண்டீபனின் கண் பார்வை அவளை மிகவும் அச்சுறுத்தும். இவள் அவனை கவனிக்காமல் இருந்தால் கூட அவன் பார்வை தன் முதுகில் பதிந்திருப்பதை அவளால் உணர முடியும். ஒரு சமயம் பாண்டியம்மன் கோவிலுக்கு இவள் சாரட்டு வண்டியில் சென்றிருக்கும் பொழுது பழைய பள்ளி நண்பன் வாசவன் அருகே வந்தான். கை குலுக்குவதற்காக அவள் தன் கையை நீட்டினாள். இவள் அவன் கையை பற்றி குலுக்குவதற்காக குனிவதற்குள் அந்த கையை பிடித்து முறுக்கிய காண்டீபன் இரு கரமும் வாசவனை தெரு ஓரத்திற்கு தள்ளியது. நிலைகுலைந்து மண்ணில் சரிந்தான் வாசவன். அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, எரிச்சலுடன் தேனுகா காண்டீபனை நோக்கினாள். உங்களை யாருமே தொடக்கூடாது, நெருங்க முயற்சிக்கிறவங்களை அப்பால் தள்ளணும்னு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவு. என் டியூட்டியை தான் நான் செய்கிறேன், தன் கரகரத்த குரலில் காண்டீபன் கூறினான். அதன் பின் வாசவனவுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டான். காண்டீபனுக்கும் தேனப்பனுக்கும் பயந்து கிராம மக்கள் யாருமே அவளுடன் பேசுவதற்கு அச்சப்பட்டனர். தொலைவில் நின்று கைகளை கூப்புவதோடு சரி. காண்டீபன் இவளை நோக்கி குட் மார்னிங் மேடம் என்று சொல்ல அவனை தவிர்த்தபடியே சாரட் வண்டியில் ஏறினாள் தேனுகா. ஏனோ தேனப்பனை காணவில்லை. கற்பகம் காண்டீபனையை கேட்டுவிட்டாள். காண்டீபா, தேனப்பன் வரலையா? அவன் தங்கச்சிக்கு நிச்சயதாம்பூலமாம்மா, தூத்துக்குடிக்கு போயிருக்கான், காண்டீபன் கூறினான். சாரட் வண்டி தேனுகாம்பாள் காமேஸ்வரன் கோவிலை நோக்கி நடந்தது. கோவிலுக்கு போய்விட்டு கோவூர் வீதிகளை வலம் வந்த கிராம மக்கள் இவள் பிறந்த நாளை முன்னிட்டு செய்யும் மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு பிறகு ட்ரங்க் ரோடு வழியாக கிராமத்து எல்லையை காவல் காத்து கொண்டிருக்கும் பாண்டியம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கேயும் தரிசனம் முடிந்ததும் சற்று நேரம் கோடங்கியுடன் அங்கேயே உட்கார்ந்து குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது, ஊர் மக்களின் பிரச்சனைகளுக்கு உதவுவது என்ற நேரத்தை கழித்துவிட்டு பிறகு பெரிய வீட்டுக்கு திரும்ப வேண்டும். காலேஜ் ஃப்ரெண்ட் இவளுக்காக
கேக் கட்டிங், பார்ட்டி, சினிமா என்று நாள் முழுவதும் ஜாலியாக இருப்பதற்காக நிகழ்ச்சி நிரலை தயாரித்து நீட்டிய போது இவளால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. சாரிடி கன்னிகா, காலையிலேயே கோவில் பூஜை இருக்கு, முடியறதுக்கு 1 மணி ஆயிடும் என்று சொல்லிவிட்டாள். பூசலை நங்காய், மாலையிலாவது அடியன்களுக்கு நேரம் ஒதுக்கி தர முடியுமா? வேண்டுமென்றால் கேக்கிற்கு பதிலாக காஞ்சிபுரம் இட்லியின் மீது சூடமேற்றி அணைக்கிறோம். உனது நியமங்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக. கன்னிகா நக்கலுடன் கூற சுற்றி இருந்தவர்கள் ஓவென்று சிரிக்கத் தொடங்க தேனுகா கூனி குறுகிவிட்டாள். லுக் கன்னிகா, நீ என்ன வேணும்னாலும் கிண்ட பண்ணு. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு காமெடி பீஸாக இருக்கேன்னு தெரிஞ்சு சந்தோஷப்படுறேன். ஐ கான்ட் ஹெல்ப் இட். எங்கள் ஊர் மக்களோட சென்டிமெண்ட்டை என்னால் உதாசீனம் பண்ண முடியாது. வேணும்னா சினிமாவுக்கு போகலாம், அங்கேயே கேக் கட் பண்ணிக்கோ என்று வாக்கு தந்திருந்தாள். வீட்டிலும் கெஞ்சி கூத்தாடி அதற்கு அனுமதியும் வாங்கிவிட்டாள். கன்னிகா கேரள எம்பி ஒருவரின் மகள். தொழில் ரீதியாக பெரிய வீட்டு சகோதரர்களுக்கு பல உதவிகளையும் செய்திருந்தார். எனவே கன்னிகாவிற்கு மட்டும் பெரிய வீட்டில் சில சலுகைகள் உண்டு. சாரட் வண்டி கோவிலை அடைந்து கற்பகத்துடன் வண்டியை விட்டு இறங்கி கோவிலுக்குள் நுழைந்தாள் தேனுகா. கோவிலுக்குள் அவள் நுழைந்ததுமே சந்நிதி தெருவில் இருந்த வீடுகளில் இருந்தவர்கள் பூரண கும்பத்துடன் அவளை வரவேற்க தயாரானார்கள். சிவனேசனும் மனைவி குலதனத்துடனும் மகள் அருந்ததியிடம் தன் வீட்டு வாசலில் பூர்ண கும்பத்துடன் நின்றிருந்தார். அருந்ததியின் கையில் ஆரத்தி தட்டு. சிவனேசனின் மனைவியை நோக்கி பல்லை கடித்தாள். ஊரே தெய்வமாக கொண்டாடுறேன் எங்கள் தேனுகாவை. அவகிட்ட ஆசி வாங்கினா வாழ்க்கையிலே திருப்பம் ஏற்படும்னு தானே ஒவ்வொருத்தருமே தமிழ்ட்டு வாசலில் நின்று இந்த மகாராசியை வர வைக்கிறான். இன்றைக்கி ஒரு நாள் வீட்டோடு இருந்து இந்த வைபவத்தில் கலந்துக்கலாம் இல்லை? தேனுகாவோட பார்வையா அவன் மேலே பட்டாலே அவன் உருப்படுவான், நல்ல வேலை கிடைக்கும்ல, நீயாவது சொல்லக்கூடாதா தானோ? சிவனேசன் கேட்டார். நீங்கள் வேற, அவனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்டே எசகு பசகாக பேசி அவள் தான் வீட்டில் போய் சொல்லி பிறகு உங்கள் வேலைக்கு அவன் உல வச்சுடுவான். அவன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது என்று சொல்ல அவள் கூற்றில் நியாயம் இருப்பதாகவும் பட்டது சிவனேசனுக்கு. அப்பா, தேனுக்கிட்ட நீங்களே அவனை பற்றி சொல்லை, ஏதாவது நல்லது நடக்க செய்யலாமே, அருந்ததி சொன்னாள். நீ ஏம்மா உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தேனுகா கிட்ட கேட்கக்கூடாது? சிவனேசன் கேட்டார். இதையெல்லாம் போய் அந்த சின்ன பொண்ணுக்கிட்டே எப்படிப்பா கேட்குறது? அவள் போன தடவையே ஸ்நேகமான பார்வையோடு தான் என்னை பார்த்தா. அந்த பார்வையே எனக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் ஏனோ தெரியல, ஒருவேளை பாக்கியத்திற்கு தேனுகா மாதிரி துர்பாக்கியத்திற்கு நான் பிறந்திருக்கணும் என்னவோ. அருந்ததி கூற தம்பதிகள் வேதனையுடன் பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். கோவில் பிரகாரத்தை வலம் வந்த தேனுகா மீண்டும் தோஜ ஸ்தம்பத்தை வணங்கிவிட்டு சித்தி கற்பகத்துடன் கோவிலை விட்டு வெளியில் வந்தாள். வரிசையாக ஒவ்வொரு வீட்டிலும் மரியாதையினை ஏற்றுக்கொண்டபடியே சிவனேசனின் வீட்டு வாட்டிற்கு வந்தாள். சிவனேசன் நீட்டிய கும்பத்தை தன் 2 கைகளால் தொட்டி கண்களில் ஒற்றி கொண்டவள் குலதனத்தையும் அருந்ததியையும் புன்னகையுடன் பார்த்தாள். எப்படிம்மா இருக்கீங்க? என்ன அருந்ததி, அம்மாவோட வீட்டுக்கு வரக்கூடாதா? என்னால் தான் சட்டு நீ எங்கேயும் கிளம்ப முடியாது, நீ வரலாம்ல. பெரிய வீட்டு பெண் சற்றும் கர்வமும் இல்லாமல் பேசுவதைக் கண்ட அருந்ததி அவளுக்கு என்ன பதில் கூறலாம் என்று யோசிப்பதற்குள் சட்டென்று தன் பெரியம்மாவை பார்த்தாள் தேனுகா. பெரியம்மா, புடவை நெகிழ்ந்து போச்சு, கொஞ்சம் அவிழ்த்து கட்டிக்கிட்டா பெட்டர் என்றவள் அருந்ததியை பார்த்தாள். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் வீட்லேயே நான் புடவை கட்டிக்கலாமா என்று சட்டென்று சிவனேசனின் வீட்டுக்குள் நுழைய அருந்ததி அவளை பின்புற போர்ஷனுக்கு அழைத்து சென்றாள். வேறு வழியின்றி சிவனேசனுடன் குலதனத்துடன் பேசி கொண்டிருந்தாள் கற்பகம். சிவனேசன் ஒரு ஹால் மற்றும் சிறிய சமையலறையில் குடுத்தனம் நடத்தியதைக் கண்டு திகைத்தாள் தேனுகா. சாரி, இவ்வளவு சின்ன போர்ஷன்லேயே குடியிருக்கீங்க? தன் சேலையை அவிழ்த்தபடியே கேட்டாள் தேனுகா. ஆமாம், கோவூரில் பெரிய வீட்டு பொண்ணு நீங்கள், நான் சிறிய வீட்டு பொண்ணு, அருந்ததி கூற இருவருமே குரல் விட்டு சிரித்தனர். உங்கள் அப்பா ரொம்ப பெருமைதான். அவர் எங்கள் வீட்டில் உட்காந்து கணக்கு எழுதுகிற திண்ணையே உங்கள் ஹாலோட ரொம்ப பெருசாக இருக்கும். தேனுகா சொல்லியபடியே மீண்டும் தன் பட்டுச்சேலையை கொசுவத் தொடங்கினாள். அருந்ததி மௌனமாக புன்னகைத்தபடியே இருந்தாள். 3 பேர் எப்படி இந்த சின்ன வீட்டிலேயே இருக்கீங்க? தேனுகா கொசுவ மடிப்புகளை அடி வயிற்றுக்குள் சொருகி முந்தானையை நீவி 2 பக்க பார்டர்களும் தெரியும்படுகாக இடத்தோளினில் சரித்து கொண்டாள். 3 பேர் இல்லைம்மா, 4 பேர், அருந்ததி சொல்ல வியப்புடன் அவளை பார்த்தாள். 4 பேரா? ஆமாம், தம்பி ஒருத்தன் இருக்கான், பேர் காமேஸ்வரன். காமேஷ்னு கூப்பிடுவோம். அதோ ஃபோட்டோவில் இருக்கான் பாரு, அருந்ததி காட்ட தேனுகா அவள் சுட்டி காட்டிய படத்தை நோக்கினாள்.
ஜிம்மில் சிக்ஸ் பேக் உடலமைப்பு போட்டியில் முதல் பரிசு பெற்று கோப்பையுடன் நின்றிருந்தான் காமேஷ். அந்த படத்தை உற்று கவனித்தாள் தேனுகா. என்ன செய்கிறான்? சிவனேசன் மாமா தனக்கு பையன் இருக்கிறதா சொன்னதே கிடையாது. லேசான வியப்புடன் படத்தை இன்னும் பார்த்தபடியே கூறினாள். +2 முடிச்சிட்டான், ஆனால் மேலே படிக்க விரும்பலை. நியூஸ் பேப்பர் ஏஜென்ட் ஐயர்கிட்ட போய் வேலை பார்த்துட்ருக்கான். தேனுகாவுடன் அருந்ததி வாயில்புறம் நோக்கி நடந்தாள். சிவனேசன், இந்த வருஷம் அருந்ததியோட கல்யாண சாப்பாட்டை போட்டுடுங்க. கற்பகம் சரியாக சிவனேசன் மாமாவிடம் கூறிக்கொண்டிருந்தாள். உங்கள் பொண்ணு தேனுகா எங்கள் வீட்டில் காலை வச்சுட்டாங்கல்ல, இனிமே நிச்சயம் அருந்ததிக்கு கல்யாணம் நடந்துடும், சிவனேசன் கூறினார். நல்லா நடக்கும். தேனுகா மாதிரியே அருந்ததியும் எங்கள் வீட்டு பொண்ணு தான். அவள் கல்யாணத்தை ஜமாச்சிடலாம், சற்றே உரத்த குரலில் கற்பகம் கூற, சரியாக காற்று பலமாக வீசி அவள் சொற்களை சுமந்து சென்று எதிர்வீட்டு வாத்தி செந்திலின் அம்மா உமையாளின் செவிகளில் போட்டது. குரு பலன் வந்தாயிற்று என்று சொல்லுகிறார்களே, அது இதுதான் போல் இருக்கிறது. குரு பகவான் எல்லாவற்றையும் ஒரு சக்கர சுழற்சியாகத்தான் செய்கின்றார் போலும். தேனுவின் செயலை நெகிழ்வானேன். அதை கட்டிக்கொள்ள சிவனேசன் வீட்டிற்குள் அவள் நுழைவானேன். அதை சிலாகித்து சிவனேசன் பேச, அருந்ததியும் தேனுகா போன்றே எங்கள் வீட்டு பெண் என்று கற்பகம் கூறியது உமையாள் காதில் விழுவானேன். கேப்பங்குழை முக்கியமிக்க திண்ணற குடும்பம் என்று சிவனேசன் குடும்பத்தை அன்றாடம் ஏசிக்கொண்டிருந்தவரின் பார்வை குரு பார்வையாக மாறியது. சிவனேசன் குடும்பத்தின் மீது ஒரு பெரிய குடும்பம் இவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார்களே என்று அசந்து போனவள் அருந்ததியை தன் மகன் செந்திலுக்கு மனமுடித்தால் என்ன என்று தோன்ற ஆரம்பித்தது அவளுக்கு. குலதனத்தை நோக்கி மெதுவாக புன்னகை ஒன்றை வீசினாள். தேனுகாவும் கற்பகமும் தொடர்ந்து கோவிலை சுற்றி வரிசையாக 3 சுற்று வீடுகளின் மரியாதையை ஏற்றுக்கொண்டு ட்ரங்க் ரோடில் பயணித்து கொண்டிருந்தனர். ஐயர் சைக்கிளின் அறுந்து போன செயினை மாட்டுவதற்காக சைக்கிள் கடையில் கொடுத்துவிட்டு புளிய மரத்தடியில் நின்று ட்ரங்க் ரோட்டில் ஊன்று கொண்டிருந்த வண்டிகளை சுவாரஸ்யமின்றி பார்த்து கொண்டிருந்தான் காமேஷ். சரியாக தேனுகாவின் சாரட் வண்டி அந்த பகுதியை நெருங்கி கொண்டிருந்தது. கைகளை கட்டியபடிதான் நின்றிருந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த சாரட் வண்டியை கவனித்து கொண்டிருந்தான் காமேஷ். அது பெரிய வீட்டின் சாரட் வண்டி என்பதை பார்த்தவுடனேயே யூகித்து விட்டான். அன்று பிறந்தநாள் கொண்டாடும் பெரிய வீட்டின் மகராசி இந்த வழியாக பாண்டியம்மன் கோவிலுக்கு போகிறாளாக்கும். சற்று முன் ஐயர் மகன் விச்சுவை பள்ளிக்கு கொண்டுவிடச் செல்லும் பொழுது இவளை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தான். ஒருவேளை இப்போது அவளை காணும் சந்தர்ப்பம் இவனுக்கு கிடைக்குமோ? ஊரே சொல்வது போல் இவள் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் காமதேனுவா? ஒருவேளை இவளை பார்த்தால் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுமோ? தனக்குள் கேட்டுக்கொண்டபடியே தன் விசாலமான கண்களால் அந்த சாரட்டின் இருக்கையை கவனித்தான். முதலில் தெரிந்தது கற்பகம் அண்ணிதான். சற்றே வயது அதிகமாக காணப்படுகிறாளே என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த அழகான முகம் அவனது விழிகளை கட்டி போட்டது. இவ்வளவு அழகான பெண்ணை அவன் இதுவரை பார்த்ததே இல்லை என்று மலைத்த அவன் அந்த அழகை எடை போடுவதற்குள்ளாக எதிர்பாராத விதமாக அந்த சம்பவம் நிகழ்ந்து விட்டது. கரும்பு லோடுகளை ஏற்றி வந்த டெம்போ ஒன்று அந்த திருப்பத்தில் வளையும் பொழுது அதன் டிரைவருக்கு கட்டுப்பாட்டையும் மீறி வண்டி நேராக தேனுகா பயணம் செய்த சாரட் வண்டியின் பின்பக்கமாக வந்து மோதியது. பின்னால் நின்றிருந்த காண்டீபன் சரிந்து விழ டெம்போவில் இருந்த கரும்பு பண்டல்களும் நழுவி கீழே விழ ஆரம்பித்தது. குவியல்களுக்கு அடியில் சிக்கிக்கொண்டான். டெம்போ மோதிய வேகத்தில் சாரட் வண்டியின் சக்கரம் கழண்டு போய்விட்டது. காமேஷ் நின்றிருந்த புளிய மரத்தில் மோதி அது கீழே விழுந்தது. வலப்புற அச்சு முறிந்து சரிய தேனுகாவும் கற்பகமும் அலறினர். சட்டென்று காமேஷ் பாய்ந்து சென்று தன் இரு கைகளால் சரிந்து கொண்டிருந்த சாரட்டு வண்டியை தாங்கிக் கொள்ள, இதனால் வண்டி சரிவது நின்று போக கற்பகம் வண்டியிலிருந்து மறுபக்கமாக குதித்து விட்டாள். தேனுகா சாரட்டின் மறுபக்கம்தான் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் வண்டி சரிந்ததால் இருக்கையின் இந்த பக்கம் வந்துவிட வண்டியை தாங்கி நின்ற காமேஷின் முகமும் அவளது முகமும் மிகவும் அருகாமையில் இருந்தன. அவனது கண்களுக்குள் ஆழமாக பார்த்தாள் தேனுகா. அதே முகம் சிவனேசன் வீட்டில் 6 பேக் போட்டியில் வென்று கப்பை ஏந்தியபடி பெருமிதத்துடன் நின்ற அந்த கம்பீரமான முகம் இதோ தொட்டுவிடக்கூடிய தூரத்தில் இருக்கின்றது.
குலதனம் மற்றும் சிவனேசனின் சாயல்களின் கலவையாக கடுமையும் கோபமும் நிறைந்திருந்த அதே முகம், விசாலமான கண்கள் இவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாலும் அதில் இம்மி அளவுக்கு கூட சாரட் வண்டியின் பாரத்தை ஏந்தி கொண்டிருக்கும் வேதனை தென்படவில்லை. வண்டியை தூக்கி பிடித்திருந்த அவனது கைகளில் இரு புஜங்களில் சட்டை வழிந்து அவன் திரட்சியான பலத்தை வெளிப்படுத்த முதல் தடவையாக ஒரு வாலிபனை இவ்வளவு அருகாமையில் பார்த்திருந்ததால் தேனுகா பிரமித்து போனாள். வெண்கல மணியாக ஒலித்தது அவனுடைய குரல். நீயும் கீழே குதிச்சுடு, வண்டி விரிசல் விட்டுக்கிட்டே வருது. காமேஷ் கூற தன்னை மறந்து அவன் கம்பீரத்தை ரசித்து கொண்டிருந்த தேனுகா கீழே குதித்தாள். அவள் குதித்ததும் அலட்சியமாக சாரட் வண்டியை அப்பால் தள்ளினான் காமேஷ். அவன் தள்ளிய வேகத்தை பார்த்தாலே பெரிய வீட்டின் மீது அவனுக்குள்ள கோபம் தெரிய வரும். காமேஷின் பார்வை கரும்பு பண்டல்களின் கீழே சிக்கியிருந்த காண்டீபனின் மீது விழுந்தது. உடனே விரைந்து சென்ற பண்டல்களை அப்புறப்படுத்த துவங்கினான். தான் பெரிய வீட்டு சாரட்டின் மீது மோதிவிட்டோம் என்பதை புரிந்து கொண்டு டெம்போ டிரைவர் ஓட்டம் பிடித்திருந்தான். தனி ஒருவனாகவே அந்த கருங்கோயில்களின் அடியில் இருந்த காண்டீபனை மீட்டெடுத்த அவர் எழுந்து நிற்க உதவினான். மேடம், உங்களுக்கு அடிபடலையே? காண்டீபன் பயத்துடன் தேனுகாவை கேட்டான். தேனுகாவுக்கு அடிபட்டிருந்தால் இவன்தானே பாண்டி சகோதரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களால் தான் நடக்க முடியல. காலு ஃப்ராக்சர் ஆகியிருக்கா பாருங்க, பதற்றத்துடன் தேனுகா சொன்னாள். அவளது இனிய குரல் காமேஷை கவர்ந்து இழுத்தது. அவள் காண்டீபனின் காலை எண்ணி பதற்றப்படுவதைக் கண்டதும் உடனடியாக அவளை தூக்கி தன் தோளின் மீது போட்டுக்கொண்டு ஒரு மரத்திற்கு கீழ்கொண்டு கிடத்தினான். அதற்குள் விபரத்தை கண்ட அக்கம் பக்கத்து வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் ஓடி வந்தனர். கட்டுமஸ்தான உடற்கட்டை கொண்ட காண்டீபனியை காமேஷ் அனாவசியமாக தூக்கிச் செல்லுகின்றானே. காமேஷ், சைக்கிள் ரெடி. சைக்கிள் கடைக்காரர் குரல் கொடுக்க காமேஷ் சைக்கிள் கடையை நோக்கி நடந்தான். தான் அவனுக்கு நன்றி கூட சொல்லவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட தேனுகா அவன் பின்னால் விரைந்து சென்றாள். ரொம்ப தேங்க்ஸ் காமேஷ், அடி எதுவும் படாமல் காப்பாற்றினதுக்கு. தன் இனிமையான குரலால் தன் பெயரை அவள் குறிப்பிட்டதும் திகைத்து போய் திரும்பி அவளை பார்த்தான் காமேஷ். என் பெயர் இவளுக்கு எப்படி தெரிந்தது? சரிந்து கொண்டிருந்த வண்டியிலிருந்து 2 பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உணர்வில் இருந்த காமேஷுக்கு தேனுகாவின் முழு அழகும் இப்பொழுது தென்பட அவளை கண்டு பிரமித்து விட்டான். இவள்தானா பெரிய வீட்டு பெண்? அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் காமதேனு என்று ஊரே கொண்டாடும் பெண் இவள்தானா? பாக்கியத்தை மட்டுமே தரும் இவள் பயணித்த வண்டியே விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறதே. அப்படி இருக்க அவளால் எப்படி மற்றவர்களுக்கு பாக்கியத்தை தர முடியும்? எப்படி இந்த கிராமத்து மக்கள் அதை நம்புகிறார்கள்? பெரிய வீட்டு பெண் இவ்வளவு பேரழகியா? காமதேனுவின் அவதாரம் என்று ஊரார் கூறுவதால் இவன் மனதில் அவளை குறி சொல்லும் பெண்ணாகத்தான் நினைத்து விட்டிருந்தான். ஜடா முடியும், மஞ்சள் குங்குமமும், அம்மனோ சாமியோ முகமும் துளங்க கையில் வேப்பிலையுடன் அலைவாள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தான். அவளோ நேர்மாறாக இருந்தாள். கோலிவுட்காரர்களின் கண்களில் இந்த பேரழகு பட்டிருந்தாள். அவர்கள் தேனுகாவை கொத்தி கொண்டு போயிருப்பார்கள். இத்தனை நாள் இப்படி ஒரு பேரழகி கோவூரில் இருந்திருக்கிறாள் என்பதே அவனுக்கு பெரிய அதிசயமாக இருந்தது. பதிலுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் மெய்மறந்து நின்றான் காமேஷ். நீங்கள் அருந்ததியோட பிரதர் தானே? தேனுகா கேட்டாள். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? காமேஷ் வியப்புடன் அவளை பார்த்தான். ரொம்ப நன்றி தம்பி, எங்களை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் வண்டியை பிடிக்கலைன்னா நாங்கள் கீழே விழுந்திருப்போம். இல்லை தேனுகா, ஆச்சரியமாக இருக்கா தேனுகா? இந்த வண்டிக்கு எப்படி விபத்து நடந்தது? கற்பகம் அதிசயப்பட்டாள். பெரியம்மா, இவர் சிவனேசன் மாமாவோட மகன். தேனுகா சொன்னதும் கற்பகமும் அதிசயித்தாள். அப்படியா? சிவனேசன் தனக்கு பிள்ளை இருக்கிறதா? சொன்னதே இல்லையே என்று வியந்தாள். சரியாக பெரிய வீட்டின் கார் அந்த பக்கமாக வந்தது. அழகர் தொடங்கி பாண்டியம்மாள் கோவில் கொண்டு விடுவதற்காக அந்த கார் வந்து கொண்டிருந்தது. முறிந்து கிடந்த சாரட் வண்டியை கண்டதும் காரின் டிரைவர் திடுக்கிட்டு போய் காரை நிறுத்தினான். தேனுகா பாப்பாவோட வண்டி உடைஞ்சு கிடக்குதே என்ற பதற்றத்துடன் டிரைவர் காரை விட்டு இறங்கி திடுக்கிட்டு விட்ட கோடங்கியும் உடன் இறங்கினார். கோடங்கி இறங்கியதும் அவர் கண்களில் பட்ட காட்சி தங்களை மறந்த தேனுகாவும் காமேஷும் ஒருவரை ஒருவர் வெறித்து பார்த்து கொண்டிருந்ததுதான். உறைந்து போனார் கோடங்கி. சற்று முன்தான் மூடிய கதவின் பின்னால் பெரிய பாண்டி செண்பகத்திடம் பாடம் போதித்து விட்டு வந்திருந்தார். செண்பகப்பாண்டி, உன் குடும்பத்துக்கு சுபிட்சம் நீடிக்கணும்னா காலமெல்லாம் தேனுகா கன்னியாவே இருக்கணும். ஆண் வாடையே அவளை நெருங்கக்கூடாது. உன் தங்கை ரேணுகா தான் ஒருத்தனை ரகசியமாக கல்யாணம் செஞ்சுக்கிட்டு காமதேனுவா இந்த குடும்பத்துக்கு தர வேண்டிய பாக்கியங்களை எல்லாம் தராமலேயே போயிட்டா. இந்த பொண்ணாவது நம்மளை ஏமாத்தாமல் பார்த்துக்கங்க.
தேனுகாவோட வாழ்க்கையில் காதல், கத்திரிக்காய், கல்யாணம்னு எதுவுமே நடக்கக்கூடாது. ஆண்பாடை அவளை சேர்ந்தா அவளோட பாக்கியங்களை இழந்து போயிடுவா. காமதேனு எப்பவும் தனியாகத்தான் இருக்கும். அதுக்கு ஜோடி கிடையாது. கண்ணி கிழியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவளால் இந்த குடும்பத்துக்கு சுபிட்சங்களை அள்ளி வழங்க முடியும். என்ன புரிஞ்சுதா? கோடங்கி கேட்க செண்பக பாண்டி தலையசைத்தான். ஒருத்தனா அவளை நெருங்க முடியாத அழகரே. 2 ஆளோட அவளை செக்யூரிட்டியாக 24 மணி நேரமும் நிற்க வச்சுருக்கேன். கவலைப்படாதீங்க. நீங்கள் ரேணுகா மாதிரி தேனுகா கிடையாது. அவளை நல்லா வளர்த்துருக்கோம், பெரிய பாண்டி சொன்னார். எல்லாம் சரிதான். ரேணுகாவும் சொன்னதை கேட்டு நல்லபடியாக தான் இருந்தா. பாண்டியம்மா தான் கோவிலுக்கு தன் 17 வயசு முடிஞ்சு 18 ஆரம்பிக்கிற அன்னைக்கு வண்டியில் போனப்போ பைக்காரன் ஒருத்தன் அவள் வண்டி மேலே மோதினான். அப்புறம் அவன் வாழ்க்கையோடையே மோதினான். அழகர் கோடங்கி எச்சரிக்கையுடன் பெரிய பாண்டியை உற்று பார்த்தார். நான் பார்த்துக்கிறேன் அழகரே, நீங்கள் கவலைப்படாமல் போங்க. இலை முத்து, கோடங்கியை பாண்டியம்மன் கோயிலில் விட்டுட்டு வாடா. தேனுகா போகிறதுக்கு முன்னாடி கோடங்கி அங்கிட்டு போயிடணும் என்று கூறி காரில் அனுப்பி வைத்திருந்தார். ஆனால் நடப்பது என்ன? ரேணுகாவின் சாரட்டு வண்டி விபத்துக்குள்ளான அதே இடத்தில் தேனுகாவின் சாரட்டும் விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறதே. ரேணுகாவும் அந்த பையனும் ஒருவரையே ஒருவர் பார்த்து கொண்டது போலவே அந்த பையனும் தேனுகாவும் வெறித்து பார்த்து கொண்டு நிற்கின்றனரே. யார் இந்த பையன்? கோடங்கிக்கு மற்றொன்றும் சிந்தனையில் உரைத்தது. ரேணுகாவுக்கு 17 வயது நிரம்பி 18வது வயது துவங்கும் சமயத்தில்தான் விபத்து நேர்ந்தது. தன் மகிமைகளை இழக்கும்படியான கல்யாண வலையில் அவள் விழுந்தது அப்பொழுதுதான். அன்றும் தேனுகாவுக்கு 17 வயது நிரம்பி 18வது வயது துவங்கி இருக்கிறது. அவரையும் அறியாமல் அவரது தேகத்தில் ஒரு நடுக்கம் அலை தோன்றி மறைந்தது. வேகமாக தேனுகாவை நோக்கி நடக்கத் தொடங்கினார் கோடங்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.